உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 வெடித்ததும் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்தது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவெல்லாமே நல்லா குக் ஆகிற மாதிரி வேக வைக்கலாம். இது ஒரு மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட நார்மல் சாதம், சாப்பாட்டு அரிசியில் செஞ்சது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா மல்லி இலை தூவிக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்